இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் தமிழை பாதுகாப்பதற்காக தம் இன்னுயிரை நீத்த நடராசன், தாளமுத்து உள்ளிட்ட போராளிகள் அனைவருக்கும் முதலில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நீங்கள் மிகவும் பொறுமைசாலிகள். நெடுநேரம் ஆங்கில உரையை கேட்டுக்கொண்டு ஆத்திரப்படாமல் அமைதி காத்திருக்கிறீர்கள். போராளிகள் எப்போதும் பொறுமைசாலிகள் தான். பொறுமைசாலிகளால் தான் போராளிகளாகவும் இருக்க முடியும். நாம் ஒரு தலைமுறை, இரண்டு தலைமுறை அல்ல, ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக பொறுமைசாலிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொறுமையை தகர்த்தெறிய வேண்டிய கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஆக இவ்வளவு நேரம் பொறுமை காத்து, அமைதி காத்து, ஆங்கில உரையை கூட ரசித்துக் கொண்டிருந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகளின் களப்பணிகளை ஆதரிக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் ஏராளம் உண்டு. அவர்களை எல்லாம் இந்த மேடையிலே அழைத்து நாம் பேச வைத்திருக்கலாம். ஆனால் இந்த மேடை முற்றிலும் ஒரு மாறுபட்ட மேடை. ஆக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் களப்பணிகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த மேடையில் ஏறி கருத்து சொன்னால் வழக்கம் போல நம்மை விமர்சிக்கக்கூடியவர்கள், இவர்கள் இப்படித்தான் என்று ஏகடியும் பேசுவார்கள். ஆகவே இந்த மேடையில் ஐயா நெடுமாறன் அவர்கள் பேசுவதை காட்டிலும், அல்லது மருத்துவர் தமிழ்கொடி தாங்கி ராமதாஸ் அவர்கள் பேசுவதை காட்டிலும், தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவர்கள் பேசுவதை காட்டிலும், தமிழ் அறிஞர் பெருமக்கள் பேசுவதை காட்டிலும், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பேசுவதை காட்டிலும், வெளிநாட்டில் இருந்து சர்வதேச அளவில் மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய, வாதாடக்கூடிய ஒன்று இரண்டு பேரை அழைத்து பேச வைக்க வேண்டும் என்கிற முயற்சியின் விளைவுதான் இந்த வெற்றிகரமான மாநாடு. இந்த மாநாட்டின் வரலாற்று சிறப்பு இதுதான். இரண்டு பேரும் ஆங்கிலத்தில் பேசப் போகிறார்கள். கூடி இருக்கிற, திரண்டு வருகிற நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களோ என்கிற அச்சம் எனக்கு இருந்தாலும், இங்கே கூடியிருக்கிற, திரண்டிருக்கிற உங்களை எல்லாம் சாட்சியாக வைத்துக் கொண்டு இந்த இரண்டு பேர் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லட்டும் என்பதற்காகத்தான், அறிய வேண்டியவர்களுக்கு இதை அறிவிக்கட்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் இந்த சோதனை முயற்சியில் ஈடுபட்டேன். எங்கே இவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே பேசுகிற போது நீங்கள் ஆத்திரப்பட்டு எழுந்து அங்குமிங்கும் அலைய போகிறீர்களோ என்று நான் எண்ணினேன். ஆனால் நீங்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், கட்டுப்பாட்டை காப்பாற்றக்கூடிய போர்க்குணம் வாய்ந்தவர்கள். அதனால்தான் நெல்லை மாநாட்டிலே உங்கள் கட்டுப்பாட்டை பார்த்துவிட்டு பிரமித்து போன தமிழக முதல்வர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள், நீங்கள் சாதாரண கேப்டன் அல்ல, மேஜர் ஜெனரல் என்று அந்த மேடையிலே முழங்கினார். பல படைக்குழுக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு, கட்டுப்பாடாக வழிநடத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்ற ஒரு தம்பியாக இருக்கிறீர்கள்
என்று மனம் உவந்து பாராட்டினார். அந்த வகையில் இந்த மாநாட்டை அவர் பார்த்திருந்தாலும் கலைஞர் இதை கண்டிருந்தால் இன்னும் வெகுவாக நமது இயக்கத்தை பாராட்டியிருப்பார் என்று நான் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். அதை இங்கே அண்ணன் சுபவி அவர்கள் சுருக்கமாக சொன்னாலும் நறுக்கு தெரித்தார் போல் சொன்னார். நீங்கள் மௌனத்தை காத்தது மட்டுமில்லை, மௌனத்தை கலைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சிகரமான படையாக நீங்கள் விளங்குகிறீர்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டினார். ஆகவே இவ்வளவு நேரம் அமைதி காத்து கட்டுப்பாடு காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்காக மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவைதான் வழக்கமாக மொழி போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதை கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் அந்த வரிசையில் ஒரு தமிழ் இயக்கம் அல்லது மற்றவர்கள் பார்வையில் தெரிகிற ஒரு தலித் இயக்கம் மொழி போராளிகளுக்கு தொடர்ந்து வீரவணக்கம் செலுத்துகிறது, தமிழ் தேசிய உணர்வை தட்டி எழுப்புகிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று காலையில் மூலக்கொத்தளம் சென்றோம். நடராசன் தாளமுத்து நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்தினோம். அன்னை தருமாம்பாள் நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்தினோம். விருகை அரங்கநாதன் நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்தினோம். இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், மூலக்கொத்தளத்திலே இருக்கிற அந்த நினைவிடத்தில் தாளமுத்து நடராசன் என்றுதான் இதுவரையில் எழுதியிருந்தார்கள். எழும்பூரில் கூட தாளமுத்து நடராசன் நினைவு மாளிகை என்றுதான் அரசு ஒரு மாளிகைக்கு பெயர் சூட்டியிருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதில் ஒரு திருத்தம் செய்தது. முதலில் 1938 ஆண்டு முதல் களப்பலியானவர் நடராஜன். அதற்கு அடுத்து 2 மாதங்கள் கழித்து களப்பலியானவர் தான், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு இறந்தவர் தான் தாளமுத்து. எனவே தாளமுத்து நடராஜன் என்று அழைப்பதை விடுத்து நடராசன் தாளமுத்து என்று அழைப்பதுதான் பொருத்தமானது. கால வரிசைப்படி நாம் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம் என்கிற உண்மையை அது வெளிப்படுத்தும் என்று நாம் திருத்தம் செய்திருந்தோம், தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். சென்னை மாநகராட்சி தமிழக முதல்வரின் ஒப்புதலோடு மூலக்கொத்தளம் இடுகாட்டிலே ஒரு மணிமண்டபத்தை சிறிய அளவிலே எழுப்பி நடராசன் தாளமுத்து நினைவிடம் என்று அங்கே பதிவு செய்திருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கடுத்து சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களின் ஒப்புதலோடு ஆளுநர் ஆற்றிய உரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திற்கும் ஒரு மகத்தான வெற்றி கிடைத்த இணைப்பான செய்தி ஒன்றை குறிப்பிட்டார்கள். அதுதான் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு நாளாக அறிவிக்க வேண்டும் என்கிற வெற்றி செய்தி, இணைப்பான செய்தி. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் தொடர்ந்து நாம் இதனை வலியுறுத்தி வந்தோம். தமிழ் அறிஞர் பெருமக்கள் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதை நாம் சுட்டிக்காட்டி வந்தோம். அதனை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆளுநர் உரை மூலமாக தை முதல் நாள் தான் இனி தமிழ் புத்தாண்டு நாள் என்று அறிவித்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திற்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. அடுத்து இன்னொரு வெற்றி செய்தி, அதே ஆளுநர் உரையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற செய்தி என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரிலேயே மிகவும் தாழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற அருந்ததியர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி கலந்தாய்வு செய்யப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்
இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த இன்னொரு மகத்தான வெற்றி செய்தி, இணைப்பான செய்தி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நான் மேடையில் அமர்ந்திருக்கிற போது அண்ணன் நீலவானத்து நிலவன் ஒரு துண்டுச்சீட்டை கொடுத்தார். அதிலும் ஒரு செய்தி, வெற்றி செய்தி, இணைப்பான செய்தி என்னவென்றால், முதலாய் இந்தியாவிலேயே அரவாணிகள் பாதுகாப்பு மாநாடு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் தான் அரசியல் ரீதியாக தொண்டு நிறுவனங்கள் நடத்தி இருக்கலாம், பண்பாட்டு ரீதியாக சில அமைப்புகள் நடத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி அரவாணிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கென்று வேலூரிலே தம்பி இன முதல்வனின் முயற்சியால் அண்ணன் நீலவானத்து நிலவன், தோழர் உஞ்சை அரசன் ஆகியோரின் ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக தம்பி பாவரசு உட்பட அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினார்கள். அதிலே ஒரு கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். அரவாணிகள் நலவாரியம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அந்த கோரிக்கையை, தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில, ஏற்றுக்கொண்ட வகையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள், சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் அரவாணிகள் நலவாரியம் அமைத்திட உறுதியளித்திருக்கிறார். இதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி செய்தி. வெற்றி மேல் வெற்றி வந்து விடுதலை சிறுத்தைகளை சாரும் என்று இப்போது விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வெற்றிகளாக குவிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மகத்தான வெற்றி இயக்க வரலாற்றில், தமிழக வரலாற்றில், தமிழ் தேசிய வரலாற்றில் இந்த மாநாடு ஒரு மகத்தான வெற்றி என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றே இந்த மாநாட்டுக்கு வேட்டு வைக்க பார்த்தார்கள். நான் கூட கண்டுகொள்ளாமல் இருந்து விடலாம், நடப்பது நடக்கட்டும், என் தம்பிகள் சென்னை நகருக்கு வந்து சேரட்டும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் சென்னை மாநகரை வந்து முற்றுகையிடட்டும் என்று கூட எனக்குள்ளாக எண்ணி பார்த்தேன். ஆனால் நம்முடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எந்த இக்கட்டையும் நெருக்கடியும் நாம் தந்துவிடக் கூடாது என்பதனால் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நாம் வேண்டி கேட்டுக்கொண்டோம். என்ன கட்டுப்பாடுகளை, நிபந்தனைகளை விதித்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் அனுமதியுங்கள், ஆனால் அனுமதி இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அதுதான் தமிழக அரசுக்கு அல்லது தமிழக முதல்வருக்கு ஒரு நெருக்கடியாக, இக்கட்டாக அமைந்துவிடும். நாங்கள் மிகவும் அமைதியானவர்கள், கட்டுப்பாடானவர்கள். நெல்லையிலே மாநாடு நடத்தினால் கலவரம் மூடும் என்றார்கள், வன்முறை வெடிக்கும் என்றார்கள், சாதி வெறியாட்டம் தலை தூக்கும் என்றார்கள், முதல்வர் அங்கே போகக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அங்கேயும் தென் தமிழகத்தில் அமைதியான முறையிலே ஒரு தலித் அமைப்பு மாநாடு நடத்தி காட்டும் என்கிற வரலாற்றை பதிவு செய்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். ஊடகங்கள் எவ்வளவோ தூபம் போட்டு பார்த்தார்கள், கலவரத்தை தூண்டிவிட சதி செய்து பார்த்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் இடம் தராமல் விடுதலை சிறுத்தைகள் கட்டுப்பாடாக நடத்தி காட்டினோம். எனவே நீங்கள் அனுமதி அளித்தால் இது மாநாடு மிகவும் அமைதியாக, கட்டுப்பாடாக நடக்கும், நடத்தி காட்டுவோம். எனவே அனுமதி தாருங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். மரியாதைக்குரிய சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு நாஞ்சில் குமரன் அவர்களும், இணை ஆணையர் அண்ணா நகர் பகுதி மதிப்பிற்குரிய பாலசுப்பிரமணியம் அவர்களும், துணை ஆணையர் ஜெயகௌரி அவர்களும், இன்னும் பல உதவி ஆணையர்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த அனுமதியை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஒரு ஊர் தெருக்காரன் நடந்து போகிற போது சேரிக்காரன் அவன் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தால் கூட கூப்பிட்டு அடிக்கிறான். ஏண்டா நான் வரும்போது உட்கார்ந்து இருக்கிறாய்? இந்த கொடுமையை எந்த பத்திரிகை கண்டித்திருக்கிறது? எந்த ஊடகம் கண்டித்திருக்கிறது? எந்த மனித உரிமை ஆர்வலர்கள், கருத்துரிமை ஆர்வலர்கள் கண்டித்திருக்கிறார்கள்? ஆக கருத்துரிமை பறிக்கப்படுகிற போது, பேச்சுரிமை பறிக்கப்படுகிற போது, எழுத்துரிமை பறிக்கப்படுகிற போது யார் அமைதி காத்தாலும் ஒடுக்கப்பட்டவர்கள் அமைதி காக்க கூடாது. அடித்தட்டு மக்கள் அமைதி காக்க கூடாது. எண்ணெய் கரண்டியை வைத்திருப்பவள் வேகமாக கையை நீட்டி நீட்டி முழக்க முடியாது. வெறுங்கரண்டியை வைத்திருப்பவள் ஏகடியம் பேசுவாள், ஏளனம் பேசுவாள், நீட்டி முழக்குவாள். அவளை போல நாம் பேசக்கூடாது என்று தன்னுடைய தம்பிகளுக்கு பேரறிஞர் அண்ணா அறிவுரை சொல்லுவாராம். அவள்தான் வெறுங்கரண்டி வைத்திருக்கிறாள், கையை நீட்டி நீட்டி பேசுகிறாள், ஓங்கி ஓங்கி தூக்கி தூக்கி பேசுகிறாள். உன் கையில் இருக்கிற கரண்டியில எண்ணெய் இருக்கிறது, நீ தூக்கினால் எண்ணெய் கொட்டிவிடும், சிதறி போகும். ஆகவே அவர்களை போல் நீ நடந்து கொள்ளக்கூடாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளுக்கு அறிவுரை சொல்லுவாராம். அதை போல ஆட்சி என்கிற எண்ணெய் கரண்டி தலைவர் கலைஞரின் கையில் இருக்கிறது. அவரால் கைகளை நீட்டி முழக்க முடியாது. அவருடைய தம்பிகளாகிய நாங்கள் இன்றைக்கு ஆட்சி என்கிற எண்ணெய் கரண்டி எங்கள் கையில இல்லை. எனவே நாங்கள் மீட்டி முழக்குகிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். இது எங்கள் கடமை. கலைஞர் ஏன் பேசவில்லை, எதிர்க்கவில்லை என்று சிலர் கருதலாம். என்ன செய்தார், என்ன எழுதினார்? நீ மிக அழகாக சிரிப்பாயே, புன்னகை மூலம் அனைவரையும் கவர்ந்து இழுப்பாயே, அன்பு செல்வனே, தமிழ் செல்வனே, எங்கே சென்றாய்? இதுதான் கவிதை. இந்த கவிதையின் உள்ளடக்கம். நீ அழகாக சிரிப்பாய், உன் புன்னகையே அனைவரையும் கவர்ந்து இழுக்கும். அப்படிப்பட்ட சிரிப்பை விட்டுவிட்டு நீ எங்கே சென்றாய்? இது குற்றமா, தேச துரோகமா, இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இது? இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதா இது? இதற்கு தோட்டத்திலிருந்து கொக்கரிப்பு வருகிறது, துக்ளக் சோவிடமிருந்து கண்டன குரல் எழும்புகிறது. மிகப்பெரிய கட்சியின் தலைவர், ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சியின் தலைவர் சுப்பிரமணிய சாமி கண்டன அறிக்கை விடுகிறார். அவர் கட்சி மட்டும் எப்போதும் உடையவே உடையாது. அவர் கட்சி உடைந்தால் அவர் உடைந்து போவார், இரண்டாக பிளந்து போவார். அவர் கண்டிக்கிறார், தமிழ்நாட்டிலே புலிகள் ஊடுருவல். ஒருவேளை இவர்கள் எல்லாம் ரேஞ்சர் பதவிக்கு போக வேண்டும், ஃபாரஸ்ட் ஆபீசராக. ஊடுருவுகிற புலிகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு போய் மறுபடியும் காட்டிலே விடுவதற்கு இவர்கள் கண்களுக்கு மட்டும் அது தெரிகிறது. ஆக இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இதுதான். 89ஆம் ஆண்டு முதலாக ஆட்சி அதிகாரத்தை 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு கலைஞர் அவர்கள் கைப்பற்றியதும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்துத்துவ பாசிச கும்பல் அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக இதே புலிகளை காரணம் காட்டி 2.5 ஆண்டுகளில் கவிழ்த்தார்கள். 2.5 ஆண்டுகளில் கவிழ்த்தார்கள். சொல்ல போனால் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அதிமுகவை போல தீவிரமாக திமுக புலிகளை ஆதரித்ததில்லை. ஈழ விடுதலை ஆதரித்திருக்கிறது, இதர இயக்கங்களை கூட ஆதரித்திருக்கிறது. ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். ஒரு முறை தமது பிறந்த நாளின் போது கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகள் தருகிற கொடையை எல்லாம் பொருளாக தராதீர்கள், துண்டுகளாக போடாதீர்கள், வேட்டி தராதீர்கள், சால்வை அணியாதீர்கள், அதை நிதியாக தாருங்கள், எம் போராளி குழுக்களுக்கு நான் தர விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் மேடையிலேயே லட்சக்கணக்கில் நிதி குவிந்தது. அந்த நிதியிலிருந்து ஆளுக்கு 50,000 என்று பிரித்து கொடுப்பதாக அறிவித்தார். எல்லா குழுக்களும் வந்து மேடையிலே வாங்கி கொண்டார்கள். ஆனால் புலிகள் மட்டும் வரவே இல்லை. இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட அந்த 50,000 ரூபாயை புலிகள் வாங்கிக் கொள்ளவே இல்லை. புலிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு இதுதான்.
சென்னை மெரினா கடற்கரையிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அவர் உரையாற்ற எழுந்த போது பக்கத்திலே 30 அடி தூரத்தில் திடீரென்று குண்டு வெடிக்கிறது. குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்கிறது. அடுத்த நாள் செய்தியாளரிடையே கலைஞர் என்ன சொன்னார்? இது புலிகளின் சதியாகத்தான் இருக்கும், என் உயிருக்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று கூட சொன்னார். புலிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு இது என்பதற்கு இதை சாட்சியாக நான் சொல்லுகிறேன். அதனால்தான் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கூட மனமாச்சரியம் ஏற்பட்டதாக சொல்லுவதுண்டு. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், வேண்டுமென்று திட்டமிட்டு புலிகளுக்கும் திமுகவுக்கும் உறவு உண்டு என்று இவர்கள் கதை கட்டி அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அதை சொல்லுவதற்காக இதை சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே அப்படி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் இருந்தால் அல்லது இருந்திருந்தால், அதற்கான வரலாற்று சுவடுகள் இருந்தால் சரி, ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் தொடக்கத்தில் இருந்தே கீரியும் பாம்பும் போல அவர்களுக்கு இடையிலே ஒரு உறவு நல்லிணக்கம் ஏற்படவே இல்லை. ஆனால் வேண்டுமென்று இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். இரங்கல் கவிதை கூட பாடக்கூடாது, யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. கருத்துரிமைக்காக குரல் எழுப்ப விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடு விடுதலை சிறுத்தைகளை தடை செய்வதற்கு வழிவகுக்குமேயானால் இது ஒரு வரலாற்று பாய்ச்சலாக அமையும். இது மாபெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளருவார்கள். ஏனென்றால் அப்படித்தான் நாங்கள் மைல்கல்லாக பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். சென்னகரம்பட்டிக்கு போகக்கூடாது என்றீர்கள், மீறினோம். மேலவளவுக்கு போகக்கூடாது என்றீர்கள், மீறினோம். மேலூரிலே பேரணிக்கு தடை விதித்தீர்கள், மீறினோம். சென்னையிலே பேரணி நடத்த தடை விதித்தீர்கள், மீறினோம். கடலூரிலே பேரணி நடத்தக்கூடாது என்று தடுத்தது மட்டுமல்ல, திருமாவளவன் கடலூர் மாவட்டத்திற்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள். அதை தவிடுபடியாக்கினோம். அதே கடலூரில் திருமாவளவன் எங்கள் செல்ல பிள்ளை என்று அங்கீகரிப்பதை போல 2.5 லட்சம் வாக்குகளை வாரி வழங்கினார்கள். தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதுவாக அதை பதிவு செய்தனவா? யாராவது ஒரு நடிகன் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தால் இந்திய அளவிலேயே தூக்கி பிடித்திருப்பார்கள். ஆகா ஓஹோ என்று எழுதியிருப்பார்கள். அடடா என்ன வாக்குகள் என்று எழுதியிருப்பார்கள். 10 நாள் இடைவெளியில் திருமாவளவன் பெற்ற வாக்குகள் 2,25,000 வாக்குகள். 2004ஆம் ஆண்டு அதைவிட 31,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று 2,57,000 வாக்குகள். எந்த பெரிய கட்சியின் ஆதரவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2004ஆம் ஆண்டு தமிழகத்தின் ஆளுங்கட்சி அதிமுக, டெல்லியின் ஆளுங்கட்சி அத்வானி திமுக, பாஜக 2 கட்சியும் சேர்ந்து தேர்தலிலே திருமாவளவனை எதிர்த்து டெபாசிட் இழந்தது, வைப்பு தொகை இழந்தது. 2 ஆளுங்கட்சி சிதம்பரம் தொகுதியிலே வைப்பு தொகையை இழந்த மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதை ஒரு நடிகன் செய்திருந்தால் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அட்டைப்படத்திலே போட்டிருப்பார்கள், 6 வாரம் எழுதியிருப்பார்கள். திரும்ப திரும்ப போட்டி போட்டுக்கொண்டு அட்டைப்படத்திலே போடுவார்கள். 500 பேர் இருந்தால் கூட நெருக்கமாக உயரத்திலிருந்து படம் பிடித்து பூதாகரப்படுத்தி காட்டுவார்கள். எந்த பத்திரிகைக்காரர்களுக்காவது இது கண்ணிலே தெரியுமா? எல் போட்டால் எல் இறங்குமா கீழே? எத்தனை ஆயிரம் பேர், வலது பக்கம் எத்தனை ஆயிரம் பேர், கண்ணுக்கு எட்டுகிற வரையில் மக்கள் திரள். ஒருவர் தொடை மீது ஒருவர் ஏறி அமர்ந்திருப்பதை போல இறுக்கமாய் நெருக்கமாய் அமர்ந்திருக்கிற இந்த கூட்டத்தின் திரளை எந்த ஊடகமாவது உயர்த்தி பிடிக்குமா? உண்மையை எழுதுமா? ஆக அப்படியெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த கட்சி ஒவ்வொரு மைல் கல்லாக தடைகளை தவிடுபடியாக்கிவிட்டு தான் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறோம். எங்களை ஆளாக்குவதற்கு, தூக்கி விடுவதற்கு, உயர்த்தி பிடிப்பதற்கு அறிவுஜீவிகளும் இல்லை, பெரிய ஆளை முதலாளிகளும் இல்லை, நிலைச்சுவார்ந்தார்களும் இல்லை, அல்லது நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள அனுபவம் உள்ள தலைவர் பெருமக்களும் இல்லை. எங்களுக்கு யார் பரிந்துரை செய்வார்கள்?
அன்னை சோனியா காந்தியிடம் போய் இவனை எல்லாம் சேர்க்காதே, இவன் புலியோட ஆள் என்று சொல்லுவதற்கு ஆள் இருக்கிறது. டெல்லியிலே சோனியா காந்தி அம்மையாரை பார்க்க போயிருந்தேன். முதல் நாள் நேரம் பேசினார் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தொடர்பாக. அடுத்த நாள் படம் பிடிப்பதற்காக வீட்டுக்கு வர சொன்னார். நான் போயிருந்த போது அங்கே ஒரு தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு ஐயர், என் முகத்தை பார்த்ததும் அப்படி குமுறினார். ஆங்கிலத்திலே கத்தினார், வெளியே போ என்று. என்ன சொன்னாரோ எது சொன்னாரோ, சோனியா காந்தி அம்மையார் அடுத்த நாள் என்னை சந்தித்த போது அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கூட பொறுமை காக்கவில்லை. அவசரமாக என்னோடு நின்று ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் அனுமதித்து விட்டு விடைபெற்றுக் கொண்டார். எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நம்மை எவனும் பார்ப்பதும் இல்லை, நம்மோடு விவாதித்ததில்லை, நம்முடைய அணுகுமுறையை ஆய்ந்தறிந்ததில்லை. ஆனால் நம்மை அவர்கள் வெறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், நம்மை பகையாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட வெறுப்புக்கும் பகைக்கும் இடையில்தான், யாருடைய தயவும் துணையும் இல்லாமல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே காலூன்றி நிற்கிறது, வேரூன்றி வளர்கிறது. திருமாவளவன் 150 படங்களிலே கதாநாயகனாக நடித்தவன் இல்லை. எக்ஸ்ட்ரா கரிக்குலம், கூடுதல் தகுதிகளாக ஆம்லெட் போட தெரியாது தொப்புலிலே, பம்பரமிட தெரியாது தொப்புலிலே. அப்படிப்பட்ட எந்த கூடுதல் தகுதியும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டிய இடத்தில், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லக்கூடிய துணிச்சலை மட்டும்தான் திருமாவளவன் பெற்றிருக்கிற ஒரே தகுதி. அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தடை செய் என்று இங்கே சில பேர் கூக்குரல் போடுகிறார்கள். சில பேர் திருமாவளவன் எம்பி ஆக வேண்டாமா, திருமாவளவன் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டாமா, அவருக்கு ஆசையே இல்லையா, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுக்கிறார் என்று கூட அறிவுறுத்துவது போல் அச்சுறுத்துகிறார்கள். பதவி ஆசை பிடித்தவனாயிருந்தால் திருமாவளவன் பின்வாங்குவான், அச்சப்படுவான். இருந்த பதவியையும் 2.5 ஆண்டுகள் மிச்சம் இருந்த பதவியையும் உதறி எறிந்து விட்டு வந்தவன் திருமாவளவன். ஆக எங்கள் காலத்தில், எமது காலத்தில், எமது தலைமுறையில் இந்த உரிமையை பாதுகாக்க, இந்த உரிமையை மீட்டெடுக்க நாங்கள் போராடாவிட்டால் வேறு யார்? நாங்கள் குரல் எழுப்பாவிட்டால் வேறு யார்? ஆகவேதான் எமது கடமையாக கருதி இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஆக பேசவே கூடாது, கருத்து சொல்லவே கூடாது என்று இங்கே கொக்கரிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வாக்குகளை நீங்கள் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தீர்களோ, யாருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் சட்டமன்ற பேரவையில் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மக்களுக்கு நீங்கள் இழைக்கிற துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் நெருங்கிவிட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் இளிச்சவாயர்களாக இருந்தோம். எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டனின் காலம். இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். நாங்கள் எங்களை புரிந்து கொண்டோம், நாங்கள் விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்டோம். யார் யார் எத்தகைய பின்னணியை கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம். தமிழ் தேசிய களமாக இருந்தாலும், சாதி ஒழிப்பு களமாக இருந்தாலும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு களமாக இருந்தாலும், பாட்டாளி வர்க்க விடுதலை களமாக இருந்தாலும், பெண் விடுதலை களமாக இருந்தாலும், அனைத்து களங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் வேர்கள் பரவும். தமிழ் தேசிய களத்தில் நிற்பவர்களால் சாதி ஒழிப்பு களத்திற்கு வர முடியாமல் போகலாம், வராமலும் இருந்திருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்க விடுதலை களத்தில் இருப்பவர்கள் திண்ணியத்திற்கு வந்ததில்லை, வரவும் மாட்டார்கள். பெண் விடுதலைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் சேரி பெண்ணின் மானபங்கத்தை தடுத்து நிறுத்த முன்வந்ததில்லை. ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பவர்கள் இங்கிருந்து அமெரிக்காவே ஒழிந்து போ, ரஷ்ய ஏகாதிபத்தியமே ஒழிக என்று கூச்சலிடுகிறவர்கள் உள்ளூரில் இருக்கிற சாதி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க துணிச்சலை பெற்றதில்லை.
விடுதலை சிறுத்தைகள் ஏகாதிபத்தியத்தையும் எதிர்க்கும், சாதி ஆதிக்கத்தையும் எதிர்க்கும், பாட்டாளி வர்க்க விடுதலைக்கும் குரல் கொடுக்கும், சேரி பாட்டாளிகளின் விடுதலைக்கும் தலைமை தாங்கும். ஆக விடுதலை சிறுத்தைகளின் தலைமை என்பது முழுமை பெற்ற ஒரு தலைமையாக இந்த மண்ணில் நிறுவப்படும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வரிசையில் ஒன்றுதான் கருத்துரிமை போர், அந்த வரிசையில் ஒன்றுதான் கருத்துரிமை மாநாடு. போட்டா சட்டத்திலே எமது ஐயா நெடுமாறன் அவர்களையும் அண்ணன் சுபவி அவர்களையும் இன்னும் பல தோழர்களையும் கைது செய்த போது கூட முதலில் முன்வந்து பொடாய் எதிர்ப்பு முன்னணியை கட்டிய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது கூட நான் கொழும்புவில் இருந்தேன். பொடாய் எதிர்ப்பு முன்னணியின் சார்பிலே கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்ற ஏற்பாடுகளை செய்தும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட ஒத்துழைப்பு தராத காரணத்தால் அந்த மாநாட்டை நடத்த முடியாமல் போய்விட்டது. அந்த கருத்தரங்கை நடத்த முடியாமல் போய்விட்டது. ஆக போட்டாவை எதிர்ப்பது, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது முதலில் ஆவேசப்பட்டு எழுச்சி பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். எமக்கு கிடைத்திருக்கிற ஒரே வழி, ஒரே சாளரம் மதமாற்றம் என்பதுதான். மதம் மாறுவதற்கு நாங்கள் தூண்டிவிடவில்லை என்றாலும் மதம் மாறுவதற்கான உரிமை எங்களுக்கு தேவை. மதம் மாறுகிற உரிமையையும் தடுத்து நிறுத்தினால் நீ இந்த இந்துத்துவ சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆட்பட்டு இங்கேயே உழன்று கிட என்று சொல்லுவதை போல் இருக்கிறது. எனவே மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து இதே இடத்தில் நடத்தப்பட்ட மாநாடுதான் தமிழ் பெயர் ஏற்பு விழா மாநாடு. தமிழ் பெயர் ஏற்பு விழா அப்படித்தான் உருவானது. ஆடு கோழிகளை பலியிடக் கூடாது என்று சொன்ன போது அந்த கருத்திலே கொலை செய்யக்கூடாது என்கிற கருத்திலே எமக்கு உடன்பாடு உண்டு என்றாலும், வாயில்லா உயிர்களை வதைக்க கூடாது என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு என்றாலும், அப்படி தடை விதித்தவர்கள் கசாப்பு கடைகளிலே ஆட்டை வெட்டக்கூடாது என்று சொன்னார்களா? உணவு விடுதிகளிலே ஆட்டுக்கறி போடக்கூடாது, மாட்டுக்கறி போடக்கூடாது, மீன் கறி வைக்கக்கூடாது என்று சொன்னார்களா? மீனை கொள்ளலாம், கசாப்பு கடைகளிலே ஆட்டை கொள்ளலாம், ஆனால் கோவில்களில் மட்டும் ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதா? ஆக அவர்கள் நோக்கம் ஜீவகாருண்ய நோக்கம் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் குலதெய்வ வழிபாட்டு முறையை தடுக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் தான் முதலாய் எழுச்சி பெற்று கண்டன மாநாடு ஒன்றை சேலத்திலே நடத்தியது. ஆக அனைத்து தளங்களிலும் அனைத்து களங்களிலும் காலூன்றி தமது கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு பேரியக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து வருகிறது. சர்வதேச அளவிலே நார்வே நாட்டு தூதரோடு அல்லது அந்த பேச்சுவார்த்தையிலே சமாதான பேச்சுவார்த்தையிலே நம்பிக்கை கொண்ட நாடுகளோடு பேசக்கூடிய ஒரு தூதுவராய், வெள்ளை புறாவாய், சமாதான புறாவாய் புன்னகை செல்வன் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மேடைகளில் அமர்ந்து மேசைகளில் அமர்ந்து பேசி வந்தார். அதுதான் பயங்கரவாத இயக்கமாயிற்றே, அதுதான் உலகத்திலேயே மிக மோசமான பயங்கரவாத இயக்கமாயிற்றே. எதற்காக பேச்சுவார்த்தைக்கு ஜெனீவாவுக்கு கூப்பிட்டார்கள், நார்வேவுக்கு அழைத்தார்கள்? எதற்காக தமிழ்ச்செல்வன் அவர்களோடு பேசினார்கள்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும், முரண்பாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பயங்கரவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம், எதற்காக அந்த இயக்கத்தோடு பேச்சுவார்த்தையை தொடங்கினீர்கள்? இந்த மஹிந்த ராஜபக்சேவை சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொழும்பு பாராளுமன்றத்திலே சந்தித்தேன். அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈழவேந்தன், அதன் தலைவர் சம்பந்தம் அவர்கள் எல்லோரும் என்னை அழைத்துக் கொண்டு போய் மஹிந்த ராஜபக்சேவை அறிமுகப்படுத்தினார்கள். அப்போது அவர் பிரதமர். அவர் சொன்னது மறுபடியும் சொன்னது என்னவென்றால், நமக்குள்ளாக நாம் பேசிக்கொள்ளலாம், உங்கள் தலைவரிடத்திலே சொல்லுங்கள். எதற்கு நார்வே மற்ற நாடுகள்? பிரபாகரனும் நாங்களும் நேருக்கு நேராக உட்கார்ந்து பேசுவோம், அதை உங்கள் தலைவர் பிரபாகரனிடத்திலே எடுத்துச் சொல்லுங்கள். ஆனால் அந்த பிரபாகரனை பிடித்து இந்தியாவிடம் ஒப்படைக்க போகிறாராம் மஹிந்த ராஜபக்சே.
அவர் ஒரு பயங்கரவாதியாம். அவரை விசாரிக்க போகிறாராம். அவர் பயங்கரவாதி என்று சொன்னால், பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் என்று சொன்னால் அவரோடு பேச வேண்டும் என்று நீ ஏன் விரும்புகிறாய்? ஆக மிகப்பெரிய முரண்பாடு. ஆக அப்படிப்பட்ட தமிழ்ச்செல்வன் அவர்கள் தம்முடைய ராணுவ உடையை கழற்றி எறிந்துவிட்டு சிவிலியனாக இருந்து சர்வதேச நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த நிலையில் அரசியல் தீர்வு காண வேண்டும் என்பதிலே நம்பிக்கை கொண்டவர்களாக சிங்களவர்கள் இருந்திருந்தால், ராஜபக்சே இருந்திருந்தால், தமிழ்ச்செல்வன் இருந்த இடத்தை கண்டறிந்தாலும் கூட அவர்கள் கொண்டு போட்டிருக்க கூடாது. எப்படி அதை கண்டுபிடித்தார்கள்? இந்திய அரசு கொடுத்த ரேடார் கருவியின் மூலமாக, அமெரிக்க உளவு விமானத்தின் மூலமாக கண்டறிந்து குண்டுவீச்சு நடத்துகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கொடுமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள பேரினவாத அரசு அரசியல் தீர்வுக்கு தயாராக இல்லை. ஆகவே அரசியல் தீர்வை நம்புகிற தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்திய அரசு வரவேற்று அவர்களை ஆதரிக்க வேண்டும். அவர்களோடு இணைந்து சிங்கள பேரினவாத அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் விருப்பம். தந்தை பெரியார் குடியரசு ஏட்டிலே அதைத்தான் எழுதியிருக்கிறார். நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், அது என்னுடைய கருத்து. ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் உங்கள் விருப்பம். பேச்சுரிமை, கருத்துரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமை. எனவே அதை நான் அங்கீகரிக்கிறேன் என்று தந்தை பெரியார் குடியரசு ஏட்டிலே எழுதியிருக்கிறார். அவருடைய வழித்தோன்றல்களாக வந்திருக்கிற எங்களை போன்றவர்கள்தான் இன்றைக்கு அந்த கருத்துரிமைக்கான போர்க்கொடியை உயர்த்தி இருக்கிறோம். தோழர்களே, டெல்லி நிர்வாகத்திற்கும் சந்தோக் சிங் என்பவருக்கும் இடையிலே நடைபெற்ற வழக்கு ஒன்று 1973ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்திலே நடைபெற்றது. அந்த தீர்ப்பில் பேச்சுரிமை ஐயப்பாடின்றி ஒரு மதிப்புக்கும் வளமைக்கும் உரியது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது போய் சேர வேண்டும். நம் அரசு தேர்தல் முறையால் தேர்வு செய்யப்படுகிறது. எனவே நமக்கு போதிய சுதந்திரம், உணர்வையும் கருத்தையும் வெளிப்படுத்த தேவையான ஒன்றாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கிலே தீர்ப்பளித்திருக்கிறது. சந்தோக் சிங் எதிர் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம். அதை போல ரஞ்சித் உதேஷ் மகாராஷ்டிர மாநில அரசு 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு வழக்கில் பேச்சுரிமை என்பது ஜனநாயகத்தின் ஆணிவேராகும். அது அரசியல் மாற்றத்திற்கும் சமூக